ஹாய் கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பேச போகிற டாபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லுங்க. பேசாமல் இருக்க ட்ரை பண்ணாலும் மனசு அலோவ் பண்ணல. மணிப்பூரில் நடக்கிறது ஒரு நியூஸ் இல்லை, ஒரு ட்ரெண்ட் இல்லை. அது அங்கே நடக்கிற மக்களோட ரியல் லைஃப் நைட்மேருங்க. 2023 மேலே ஸ்டார்ட் ஆன வயலன்ஸு இப்போ வரைக்கும் முடியல. ஒரே நாளில் வீடுகள் எரிஞ்சிருச்சு, ஸ்ட்ரீட்ஸ் எம்டி ஆகிருச்சு, ஃபேமிலிஸும் பிரிஞ்சுட்டாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். நைட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க, மார்னிங் எழுந்த உடனே உங்கள் வீடு இல்லை, உங்கள் ஏரியா சேஃப் இல்லை, உங்கள் ஃப்யூச்சரே தெரியல. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் தாங்க வாழ்கிறாங்க. ஸ்மால் கிட்ஸு, ஓல்டு பேரண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் உமன் சேஃப்டி இல்லாமல் டென்ஸில் தான் இருக்காங்க. மோஸ்ட் பெயின்ஃபுல் பார்ட் என்னென்னா, உமன் மேலே நடந்த வயலன்ஸ் தான். அந்த வீடியோஸ் வெளியானது அப்புறம் தான் நம்ம கண்ட்ரியே ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் வயலன்ஸ் அதுவும் முடியலை. ரிப்போர்ட்ஸில் 2 சின்ன பசங்க கூட ஷார்ட் டெத்துன்னு வந்தது. திங்க் பண்ணி பாருங்கள், பாலிட்டிக்ஸ், ரிலிஜியன், எத்னிசிட்டின்னு சண்டை நடக்கும்போது சில்ட்ரன் கூட சேஃப் இல்லைனா இந்த வயலன்ஸ் எவ்வளோ டேஞ்சரஸ்னு புரியுதா? இது நம்ம இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ஹியூமனிடேரியன் க்ரைசிஸ் தாங்க. ஆனால் இதை பற்றி யார் பேசுகிறாங்க? தமிழ் மீடியாவில் சைலன்ஸு, பிக் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சைலன்ஸாக இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமல் சைலன்ஸாக இருக்காங்க. ஃபாரின் இஷ்யூஸ்னால் வந்து பேசுகிறாங்க. ஈரானு, உக்ரைனு, அமெரிக்கா இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரிக்குள்ளே நடக்கிற வயலன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு பயமா இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்னும் கஷ்டமாக இருக்கிறதுங்க. இவ்வளோ பெரிய வயலன்ஸ் நடக்கும்போது ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இமீடியட்டாக இன்டர்வியூன் பண்ணணும்னு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. லாங் டைமாக சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணது ரொம்ப பெரிய டிஸப்பாயின்மெண்ட் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. மந்த்ஸாக இன்டர்நெட் இல்லை, ஸ்கூல் க்ளோஸு, சில்ட்ரன் ஃப்யூச்சர் பாஸில் இருக்குது, ஒரு ஸ்டேட்டோட லைஃப் மொத்தமே பாஸில் தான் அங்கே இருக்குது. நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரீலுக்கு போகலாம், ஆனால் அங்கே இருக்கிற மக்களோட நெக்ஸ்ட் டேன்னு என்ன கேரண்டி கூட இல்லை. ப்ளீஸ் இந்த டாபிக் மறந்துடாதீங்க, பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள், அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். துரந்தர் மூவி பார்த்து படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க, ஆனால் சொந்த நாட்டிலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, யாரும் போய் பேசவும் மாட்டேங்கிறாங்க, பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. வயலன்ஸ்க்கு சொல்யூஷன் வயலன்ஸ் இல்லை, பீஸ், ஜஸ்டிஸ், ஹியூமனிட்டி தாங்க தேவை. மணிப்பூருக்கு பீஸ் வேணும், சேஃப்டி வேணும், ஜஸ்டிஸ் வேணும். அது இப்போவே வேணும். நான் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. என் பேஜ் கல்யவெளி விலாக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.